இன்றைக்கு நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. 18வது மக்களவை. இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்று பதவியேற்கிற நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறோம். இருபதாம் தேதி நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்றேன். அங்கு போய் மக்களை சந்தித்த பிறகு மக்களின் கோரிக்கையாக உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க நேர்ந்தது. 18ஆம் தேதி இந்த கொடும் துயரம் தொடர்பான தகவல்கள் ஊடகங்களில் வெளியானது. அரசல் புரசலாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்தன. 19ஆம் தேதி தான் தீவிரமடைந்தது. எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் உடனே களத்துக்கு போய்விட்டார்கள். ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு என்று கருதி உடனே களத்திற்கு போனார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் தவிர்க்க முடியாத பல காரணங்களால் நான் 20ஆம் தேதி மாலைதான் அங்கே செல்ல முடிந்தது. தோழர்கள் இங்கே அதை குறிப்பிட்டார்கள். 20ஆம் தேதி நான் கருணாபுரத்திற்கு போய் நள்ளிரவு 1 மணி வரையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தேன். 12 குடும்பங்களைத்தான் சந்திக்க முடிந்தது. இரவு அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை தொடங்கி அதே போல 21ஆம் தேதி நள்ளிரவு வரையில் கள்ளக்குறிச்சியை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்னைக்கு திரும்பினேன். ஏறத்தாழ 57 குடும்பங்களை சந்தித்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தலித்துகள், ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் எளிய மக்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும்.